கிட்னி கேன்சருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நான் வந்து டாக்டர் வசந்த் ராஜா ராமசாமி, யூரோ ஆங்காலஜிஸ்ட் அண்ட் ரொபாட்டிக் சர்ஜன். ஸோ இந்த கிட்னி கேன்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேன்சர். காரணம் என்ன அப்படின்னா வந்து கிட்னி வந்து 24/7 ஃப்ரம் பர்த் ஒர்க் ஆகிற ஆர்கன். இட் ஹஸ் அ வெரி ஹை பிளட் சப்ளை. ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு உறுப்பு. ஹார்ட்லேருந்து 5ல் 1 மடங்கு ரத்த ஓட்டம் வரும். ஸோ அவ்வளோ ரத்த ஓட்டம் அதிகமாக வர இடத்துல ஒரு கட்டி வளருதுன்னா ரொம்ப வேகமாக வளர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல கட்டி வளர்ந்தாலும் பொறுமையாக அது வளர வளர அந்த உறுப்போட ஃபங்க்ஷனை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சதுன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீனல் ஃபெயிலியர், டயாலிசிஸ், அதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இஷ்யூ. ஸோ அதெல்லாம் தடுக்கணுன்னா இந்த கிட்னி கேன்சரை வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக எடுத்துடணும். அதே சமயம் நல்லா வேலை செய்கிற அந்த ரிமைனிங் கிட்னியை காப்பாற்றணும். ஸோ அந்த பேசிக் பர்பஸ் ஆஃப் சேவிங் த நார்மல் கிட்னி, அங்கே தான் ரொபாட்டிக் சர்ஜரி யூஸ் ஆகுது. ஸோ இந்த கிட்னி கேன்சரை மட்டும் நம்ம எடுக்கணும், ரிமைனிங் கிட்னியை காப்பாற்றணும். நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த நார்மல் கிட்னியை நம்ம மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு தான் ரொபாட்டிக் சர்ஜரி நிறைய ஹெல்ப் பண்ணுது. பெட்டர் தென் த ட்ரெடிஷ்னல் ஓப்பன் சர்ஜரி அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பேஷண்ட்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ என்ன இந்த ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக அப்படின்னா வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம அந்த கேன்சர் கட்டியை மட்டும் எடுக்கலாம். ஈவன் ஒரு 1 mm 2 mm ஒரு கேப்பு விட்டு நார்மல் டிஷ்யூவோட சேர்த்து எடுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொஞ்சம் நார்மல் கிட்னியும் சேர்த்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நம்ம போடுற சியூச்சர்ஸ் ஒழுங்காக சேரலை அப்படின்னா வந்து அதுலேருந்து ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஆப்ரேஷன் பண்ணும்போதே வந்து அந்த கட்டி வந்து ரொம்ப உள்ளார போகுது, நம்மளால் இதை கிட்னியை காப்பாற்ற முடியாதுன்னு முழு கிட்னியும் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டிசிஷனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொபாட்டிக் சர்ஜரியில் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. யூஸ்வலாக கட்டியை மட்டும் செப்பரேட்டாக ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ கிட்னி வந்து அனாட்டமி வைஸே பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஆர்ட்ரிஸ்னு சொல்லுவோம். பிளட்டு வந்து போயிட்டு அதோட நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ்லாம் நடந்து யூரினாக வர்றதும் பேட் பிளட் திரும்ப போகிறதும் தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்னிக்கு ஒரே ஒரு மெயின் இரத்த குழாய் தான், அதிலிருந்து வர கிளைகள் தான். ஸோ அந்த கிளைகளுமே பார்த்தா மரக்கிளைகள் மாதிரி ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கிட்னியோட ஒரு சைட்லேயும் வந்து ரத்த ஓட்டம் தனித்தனியாக போகும். ஸோ இந்த கிட்னி டியூமர், இந்த கிட்னி கட்டிக்கு போகிற ரத்த ஓட்டம் மட்டும் தனியாக ரெகக்னைஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம டேக்கிள் பண்ணுற முக்கியமான வேலை இருக்குது. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி எந்த வகையில் அட்வான்டேஜஸ்? இது வந்து அந்த காலத்தில் ஓப்பன் ஆப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே இந்த ரொபாட்டிக் சர்ஜரிக்கு மாறிட்டோம். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி கேன்சரை பொறுத்த மட்டும் ரத்த குழாயை ரொம்ப ப்ரிசைஸாக டிசெக்ட் பண்ணலாம். இந்த மெயின் ரத்த குழாயிலேருந்து போகிற தண்டிலிருந்து வர பிரான்ச்சஸ் வரைக்கும் நம்ம தனித்தனியாக டிசெக்ட் பண்ண முடியும். பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம வந்து கிளாம்ப் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரத்த குழாயும் அழுத்தி பிடிச்சிட்டு அது வந்து ரத்த ஓட்டத்தை இந்த கட்டிக்கு போகாமல் தடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா வந்து அந்த ரத்த குழாயை நம்ம அழுத்தாமையே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட்டியை மட்டும் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. மற்ற இடம் மாதிரி நம்ம நார்மலாக ஒரு ஸ்டிச்சு போட்டு டைட் பண்ணோன்னா ப்ளீடிங் நிற்காது. கிட்னி பொறுத்தவரையும் வெரி ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த கிட்னிக்கு வர ரத்த ஓட்டத்தை கிளாம்ப் பண்ணி, அதாவது அழுத்தி பிடிச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வச்சுட்டு தான் நம்ம கட்டியை எடுக்க முடியும். ஸோ அப்படி அழுத்தி பிடிக்கும்போது மொத்த கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்தையும் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மற்ற கிட்னி, நார்மல் கிட்னி இருக்கு இல்லையா, அங்கேயும் ரத்த ஓட்டம் போகாது. இப்போ கைக்கோ கால்க்கோ ரத்த ஓட்டம் போகலன்னா என்ன ஆகுது? மறுத்து போகுது, கலர் மாறுது இல்லையா? அதே மாதிரி அதுலேயும் சேஞ்சஸ் வரும். அது நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஷ்கீமியான்னு சொல்லுவோம். இஷ்கீமியா டைம்னு சொல்லுவோம். கிட்னியை பொறுத்தவரையும் அந்த இஷ்கீமியா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது ரத்த ஓட்டம் இல்லாமல் ஒரு உறுப்பு கொஞ்ச நேரம் தான் சர்வைவ் ஆகும். அந்த எவ்வளோ டைம், ஈவன் மினிட்ஸ் டைமில், ஸோ அந்த 20 minutes 25 minutesக்குள்ளே இந்த ஹோல் ப்ரொசீஜர் முடிச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த நார்மல் கிட்னி திரும்ப நம்ம அந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் வரும்போது நல்லா செயல்படும். ரொம்ப நேரம் நம்ம பண்ண முடியாது. ஸோ லேப்ரோஸ்கோபி, ரொபாட்டிக் சர்ஜரி ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் இந்த சியூச்சரிங்லாம் போட முடியும், வேகமாக அதை நம்ம வந்து பண்ண முடியும் ரொபாட்டிக் சர்ஜரியில். இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது 3 dimensionல் பார்ப்போம் அந்த கட்டியை, அப்புறம் ஒரு 10 times மேக்னிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நம்மளால் வந்து உள்ளார இந்த சியூச்சரிங்கோ கட் பண்ணுறதோ பண்ண முடியாது, ஒன்றோட ஒன்று இடிக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்க்குறதுனாலும் இம்மர்சிவ் டெக்னாலஜி மூலமாக பார்க்குறதுனாலும் நம்ம வந்து கிட்னி பக்கத்திலே இருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நார்மல் டிஷ்யூவை அஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம். இந்த மெயின் ரத்த குழாயை கிளாம்ப் பண்ணாமல் டிசெக்ட் பண்ணி
கிட்னிக்கு போகிற ரத்த குழாயை மட்டும் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் ஃபயர்ஃப்ளை டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த நைட்டில் மின்மினி பூச்சி பார்த்துருப்பீங்க, ஃப்ளூரசண்ட்டாக எரியும். ஸோ அது மாதிரி வந்து இதில் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம கையில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே. அது வந்து அப்டமனில் கிட்னிக்கு போகும். கிட்னிக்கு போகும்போது உள்ளார அந்த கேமராவோட செட்டிங்கை மாற்றும்போது நம்ம கிளாம்ப் பண்ணுறதுனால எந்த கிட்னியோட பார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் போகல, மற்ற கிட்னி பார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் போகுதா அப்படின்றத நம்ம அப்போயே கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபயர்ஃப்ளை டெக்னாலஜி மூலமாக இந்த கட்டிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை மட்டுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கட்டியை மட்டும் அழகாக எடுத்து ப்ளீடிங் கம்மியாகவும் மீதி இருக்க கிட்னிக்கு கண்டினியூஸாக ரத்த ஓட்டம் போகிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சியூச்சரிங் ப்ரிசைஸாக இருக்கும். எவ்வளோ மில்லிமீட்டரில் எடுக்கிறோமோ அந்த மில்லிமீட்டர் கரெக்டாக இருக்கும். டைட்டன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து விரல் மூமெண்ட்ஸ். அதாவது வந்து லேப்ரோஸ்கோப்பி வந்து ஒரு லாங் ஹேண்டில். அந்த ஹேண்டில் அதாவது ஒரு கரண்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்டில் நம்ம பண்ணுற மூமெண்ட் அந்த எண்டில் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம், கையோட ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிசைஸான இடத்துல கன்ஃபைன்டு ஸ்பேஸில் ரொம்ப கஷ்டமான விஷயம், முடியாத விஷயம் இல்லை, ஆனால் கஷ்டமான விஷயம். ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்ம விரலால் பண்ணுறது அங்கே ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகிடும். இந்த சர்ஜன் வந்து கன்சோல்னு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளாரே பேஷண்ட் பக்கத்தில் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு நம்ம விஆரில் கேம்ஸ் கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே உட்காந்து அது மூலமாக பார்த்து 3 டைமென்ஷனில் நம்ம கையில் இருக்க சென்சார் மூலமாக அங்கே ரொபாட்டிக் ஆர்ம்ஸ்னு இருக்கும். அந்த பாடி உள்ளார போகிற ஆர்ம்ஸ், அந்த ஆர்ம்ஸோட டிப்பில் இங்கே 5 mm மூவ் பண்ணுறது கரெக்டாக அங்கே 5 mm மூவ் ஆகும். ஸோ அந்த சியூச்சரிங் டெக்னிக்லாம் நல்லா பண்ண முடியும். டேமேஜஸ் எதுவும் ஆகாது பக்கத்தில் இருக்க டிஷ்யூ. ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கன்வர்ஷன் டு ஓப்பன், அதாவது ஓப்பன் ஆப்ரேஷனாக மாற்றிடலாமா, இல்லை ஓப்பன் ஆப்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாமா. அப்புறம் கன்வர்ஷன் டு கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் கிட்னி, முழு கிட்னியும் எடுத்துருவோமா, இது ஒரு வேளை ரிஸ்க்காக இருக்குமா அப்படின்ற ஒரு சான்சஸ்லாம் ரொபாட்டிக் சர்ஜரியில் ரொம்ப கம்மி. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபார் கிட்னி கேன்சர் இஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. ரொபாட்டிக் நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கிட்னி கேன்சரை மட்டும் எடுத்து மீதி கிட்னியை நம்ம சேவ் பண்ணுற ப்ரொசீஜர் ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம்.